எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல வெயில் காலம் வந்துட்டாலே விதவிதமா வடாம் போடுவோம். அதில முக்கியமா குழம்பு வடான்னு சொல்லுவோம். குழம்பு வடா அப்படின்னா நெறைய பேர் வெங்காயம் சேர்த்து செய்ற மாரி இல்ல. இது உளுந்து, காராமணி சேர்த்து செய்யறது. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு கூட இந்த புறா தொல்ல, காக்கா தொல்ல இல்லாம காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த குழம்பு வடாத்த வச்சுண்டு நம்ம டேஸ்ட்டான ஒரு பிட்லையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உளுந்து வடா இல்லைன்னா குழம்பு வடா அப்படிம்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கப்புலேயோ அதில் ஒரு கப்பு இருந்ததுன்னா அதில் பாதி அளவுக்கு நம்ம காராமணி எடுத்துக்கணும். அது வெள்ளை காராமணி இல்லைன்னா ப்ரௌன் கலர் காராமணி எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த வடை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காராமணியை ஊற வச்சுக்கணும். ஏன்னா இது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் நாள் ராத்திரியே ஊற வச்சாச்சு. இப்போ ராத்திரி ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காத்தால பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கப்பில் நம்ம பாதி அளவு காராமணி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்புக்கு உளுந்து, ஒரு கப்பு உளுந்து அப்படின்னா பாதி அளவுக்கு காராமணி எடுத்துக்கோங்க. இது உளுந்து ஊற போடுறப்பே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டா நைஸாக அரைக்கலாம். இப்போ உளுந்தும் ஊறியிருக்கு, மிளகாய் நல்லா ஊறியிருக்கு. இத அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது பூசணிக்காய் தோல் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா முத்தலான பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஊற வச்ச அந்த மிளகாய் தண்ணியை சேர்த்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பூசணிக்காவ நானு நல்லா துருவியிருக்கேன். நறுக்கியும் சேர்க்கலாம். துருவியிருக்கேன். துருவிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடுறேன். இந்த தண்ணிய கொட்டாம நம்ம குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்கேஸ் நம்ம இந்த உளுந்தும், காராமணியும் அரைக்கிறப்ப தண்ணிய வடிச்சுட்டு, தண்ணி தேவையா இருந்தா இந்த பூசணிக்காய் தண்ணிய கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால. அதனால இப்போ உளுந்துலயும், நான் அந்த காராமணிலயும் நல்லா தண்ணிய வடிச்சிட போறேன். இப்போ பாருங்க, ஊறி இருக்கிற அந்த வரமிளகாவோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, முதல்ல அத கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுட்டு, தண்ணிய நல்லா வடிச்சுட்டு, நானு இந்த உளுந்து சேர்த்துருக்கேன். உப்பு கூட சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி அதிகமா தேவைப்படாது. பாருங்க, ஒரு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பூசணிக்காய் தண்ணிய சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மாரி கலந்து விட்டுட்டு, திரும்பவும் நம்ம அரைச்சுன்னு வருவோம். இப்போ நல்லா கெட்டியாவும், அதே சமயத்தில ஓரளவுக்கு நல்லா உளுந்து அரைப்பட்டுருக்கு. இப்போ தண்ணிய வடிச்சுட்டு காராமணிய சேர்த்துக்கணும். காராமணிய கடைசியா தான் சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். உளுந்து நைஸா இருக்கணும். காராமணி கொரகொரப்பா இருந்தா தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப கிரிஸ்பியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா புழிஞ்சு வச்சிருக்கிற துருவி வச்ச அந்த பூசணிக்காவ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, நம்ம தண்ணியே விடாம அரைச்சதுனால தான் அந்த பூசணிக்காய்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நீத்து குடுத்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா கெட்டியா அரைக்கணும். நான் 2 டீஸ்பூன் பூசணிக்காய் தண்ணி மட்டும் தான் சேர்த்துண்டேன். ஊற வச்ச உளுந்தோட உப்பு சேர்த்து அரைக்கிறப்ப உங்களுக்கு அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சுரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி நம்ம வடை இடுறப்ப அப்படியே தட்ட தட்டையா போயிடும். இப்போ நான் தாம்பாளத்தில ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு சின்ன சின்னதா கிள்ளி வைக்கிறேன் பாருங்க. நீங்க மொட்டை மாடியில சௌகரியம் இருந்தது அப்படின்னு சொன்னா, தாராளமா அங்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கோங்க. அதில இந்த மாரி வடாம் கிள்ளி வைங்க. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி இருந்தா கூட புறா தொல்லை ஜாஸ்தி. இப்ப நான் இத எடுத்து அப்படியே மொட்டை மாடில காய வச்சேன்னா, உடனே புறா வந்துரும். இந்த வடாலாம் எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுரும். அதுக்காக நானு இந்த விளிம்பு உள்ள தாம்பாளத்தில பிளாஸ்டிக் ஷீட் போட்டு இந்த மாரி சுத்தி வர கிள்ளி வைக்கிறேன். இந்த மாரி ஒரு 3 தாம்பாளத்தில எனக்கு தேவைப்பட்டது. இது எல்லாத்தையுமே கிள்ளி வைக்கிறதுக்கு. இந்த மாரி விளிம்பு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், இதில மேல இந்த நெட்லான் கவர் இருக்கு பார்த்தீங்களா? நெட்லான் ஷீட்டு அத எடுத்து போட்டுருவேன். அப்போ உங்களுக்கு வெயில்லயும் காயும். அதே சமயத்தில காக்காவோ, புறாவோ இது எடுக்காது. அந்த மாரி தான் நான் எப்பவும் செய்வேன். இத நான் உங்களுக்கு வீடியோலயே காமிச்சுன்னு வரேன் பாருங்க. இந்த மாரி 3 தாம்பாளத்தில வச்சுட்டேன். மொட்டை மாடி வசதி இருந்தா நீங்க மொட்டை மாடில வைக்கலாம். அபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு பால்கனில ஏதாவது ஒரு நேரத்தில உங்களுக்கு வெயில் அடிச்சுது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வெயில்லயும், ஃபேன்லயும் மாத்தி மாத்தி வைங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் காய வச்சுட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த மாரி நெட்லான் கிடைக்குது. நீங்க இந்த சோபாலாம் தைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கடையில போய் நீங்க கேட்டீங்கன்னா, 1 மீட்டர், 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். இந்த மாரி விளிம்பு வச்சு தாம்பாளத்தில நீங்க எது வேணா காய வைக்கலாம். ஒரு 3 நாள் நம்ம நல்லா வெயில்ல காய வச்சதுக்கப்புறம், இத வச்சுண்டு நானு பாருங்க பிட்ல அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது செஞ்சு காமிக்க போறேன். இது பொடி போட்ட சாம்பார்லயோ, இல்ல அரைச்சு விட்ட சாம்பார், இல்ல இப்ப நான் காமிக்கிற பிட்ல, இதில நம்ம இந்த குழம்பு வடாத்த பொரிச்சு போட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் இன்னைக்கு சேனக்கிழங்கு வச்சு செய்ய போறேன். கத்திரிக்காய், பலாக்கொட்டை,
பாவக்கால ரொம்ப பிரமாதமா இருக்கும். சௌசௌ, பூசணிக்காய், வெள்ள பூசணிக்காய் அதெல்லாம் வச்சு இந்த பிட்ல செய்யலாம். இப்ப சேனக்கிழங்கு 200 கிராம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு பருப்பு பார்த்தீங்கன்னா, வீசமுடி உழக்குல ஒரு 3/4 உழக்கு பருப்பு நல்லா மஞ்சள் பொடி போட்டு குழைய வேக வச்சிருக்கேன். இது கூட நானு பச்சை நிலக்கடல, பருப்பு வேக வைக்கிறப்பயே இந்த பச்சை நிலக்கடல கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் வேக வச்சுட்டேன். நீங்க கருப்பு கொண்டைக்கடல கூட நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். புளி அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய நல்லா ஊற வச்சு கரைச்சு நீர்க்க வச்சுக்கணும். தண்ணியா வச்சுக்கணும். இப்ப இந்த சேனக்கிழங்க நம்ம குக்கர்ல வேக வைக்காம புளி தண்ணியிலேயே வேக வைக்க போறோம். இந்த குழம்பு வடா ஒரு 10, 12 எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ முதல்ல ஒரு வாணலியில இந்த பிட்லைக்கு நம்ம வறுக்க போறோம். பொடியெல்லாம் கிடையாது. இதுக்கு வறுத்து அரைச்சு போடணும். கட்டி பெருங்காயம், பீசி பெருங்காயம் 1 கட்டி. நல்லா பெரிய ஸ்பூன்ல 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதே ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு தான் அதில ஜாஸ்தி இருக்கணும். மிளகா வந்து கம்மியா இருக்கணும். அந்த மிளகு வாசனை அந்த பிட்லிக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அதனால மிளக வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில வறுக்கணும். இது கூட 5 மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா மிளகு சேர்த்ததுனால மிளகாவ நம்ம கம்மி பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமா ஆகணும். வேற வெந்தயம், கடுகு, ஜீரகம்லாம் சேர்த்துறாதீங்க. நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதிகமா ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் துருவல். நல்லா கோல்டன் ப்ரவுன் பருப்புகள் வந்தோனே அடுப்ப நிறுத்திட்டு, இந்த தேங்காவ அந்த வாணலி சூட்லயே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு தண்ணி விட்டு கொர கொரப்பா அரைக்கணும். நம்ம அரைச்சு விட்ட சாம்பாருக்கு நைஸா அரைக்கிற மாரி அரைச்சிடக்கூடாது. இப்ப நெறைய பேர் இந்த சேனக்கிழங்கு வேக நேரம் ஆகும்ன்னு சொல்லிட்டு குக்கர்ல வைப்பாங்க. நான் இந்த வாணலியிலே செஞ்சு காமிக்கிறேன். நல்லா 2 முறை தண்ணீல அலம்பியாச்சு. நீர்க்க கரைச்ச அந்த புளி தண்ணியிலே வேக வைக்கணும். இந்த மாரி சேனக்கிழங்க வேக வைக்கிறப்ப, அந்த சேனக்கிழங்குக்குன்னு ஒரு அரிப்பு இருக்கும். அந்த மாரி புளி தண்ணியில வேக வைக்கிறப்ப அந்த அரிப்பு இருக்காது. இதோட உப்பும் போட்டுட்டீங்கன்னா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த சேனக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும் புளி தண்ணியில வேக வைக்கிறப்ப. இப்ப நல்லா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா வெந்துடும். இப்ப வெந்துதான்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்செடுத்து, அதே சமயத்தில சேனக்கிழங்கும் நல்லா பதமா வெந்திருக்கு. இந்த மாரி பிரஸ் பண்ணி பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். நல்லாவே சாஃப்ட்டா வந்திருக்கு. இது கூட நானு இப்ப அடுத்தது இந்த வேக வச்ச நிலக்கடலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்க போறேன். அப்ப அந்த நிலக்கடலையும் நல்லா சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2டே 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இத மிக்ஸியில நம்ம வறுத்த பொருட்கள அரைச்சுட்டு வர வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்க நல்லாவே கொதிச்சிருக்கு. தண்ணி போடலனா கூட தாராளமா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விழுது பாருங்க கொர கொரப்பா இருக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு நல்லா டைல்யூட் பண்ணிட்டேன். ஏன்னா, அந்த அரைச்ச விழுதுல உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இருக்கிறப்ப, நம்ம அப்படியே கரைக்காம நம்ம அரைச்ச விழுது அப்படியே மிக்ஸிலேருந்து போட்டோம்னா, டக்குனு கட்டி கட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம இந்த புளி தண்ணி, இந்த காயோட சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காகும். இது ரொம்பவே திக்கா தான் இருக்கும். சாம்பார் மாரி தண்ணியாலாம் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா ஃபாஸ்ட்டா அடுப்ப வச்சுக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. பருப்புகள் இருக்கனால சட்டுன்னு கீழ வாணலியில அடி பிடிச்சிடும். இப்ப நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சிருக்கேன். அந்த மாரி உருவே தெரியாம கடைஞ்ச அந்த துவரம் பருப்ப சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி இதிலேயே போட்டதுனால நான் கூட்டுக்கெல்லாம் மஞ்சப்பொடி போடல. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்ப கரண்டியால எடுத்து காமிக்கிறப்ப தண்ணியா தெரியுது. நேரம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா திக்னஸ் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப குழம்பு வடம் பொரிச்சு போட போறோம் இல்லையா? நல்லா உங்களுக்கு அந்த குழம்பு வடம் இந்த கூட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப நல்லாருக்கும். எங்க மாத்துவ பிராமின்ஸ்ல இந்த பிட்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப பெரிய ஃபங்ஷனுக்குலாம் இந்த பிட்ல பண்ணுவோம் நாங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெயில தாளிக்க போறேன். இப்ப நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கூட்ட நிறுத்தியாச்சு. ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, நான் கருவேப்பிலைய இப்ப போடுறேன். நல்லா வாசனையா இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலைய சேர்த்தாச்சு இந்த பிட்லையில. அடுத்தது அதே வாணலியிலே பாருங்க கொஞ்சமா எண்ணெய் வச்சுண்டு, எண்ணெய் காஞ்சப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானு இந்த குழம்பு வடம், அதாவது இந்த உளுந்த வடத்த நான் பொரிக்கிறேன். முக்கியமா பாருங்க இந்த காராமணி போட்டு நம்ம இந்த குழம்பு வடம் பண்ணா தான் 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. வெறும் உளுந்த வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா 2 மாசத்துல வண்டு வந்துடும். அதனால கண்டிப்பா காராமணி அது வெள்ள காராமணியோ, இல்ல ப்ரவுன் கலர் காராமணியோ நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்லா பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் இதே மாரி 2 முறை நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த உளுந்து வடத்த பொரிச்சுட்டேன்.
நல்லா சூடாக இருக்கிறப்பயே அந்த பிட்டில் சூடாக இருக்கிறப்பயே சேர்த்துருங்க. ஒரு 15, 20 நிமிஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டு அந்த பிட்டில் ரொம்ப திக்காவும் போயிடும். நல்லா குழம்பு வடை முழுக்க அந்த கூட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கும். ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாவக்கால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த பிட்லிய சேர்த்து எப்படி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூடான சாதத்தில இந்த பிட்லிய சேர்த்துட்டு நெய் விடாம இந்த குழம்பு வடாம் பொரிச்ச எண்ணெய் இருக்கு பாருங்க, அந்த எண்ணெய மேல விட்டு சாப்பிட்டீங்கன்னா, அந்த மிளகு காட்டும் தெரியாது. இதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இல்லன்னா ஏதாவது ஒரு ராய்த்தா வச்சு சாப்பிடலாம். அவசியம் வெயில் காலம் இருக்கிறப்ப இந்த குழம்பு வடை செஞ்சுட்டு, இந்த மாரி சாம்பார், அரைச்சு விட்ட சாம்பார், பொடி போட்ட சாம்பார், பிட்லிக்கு வருஷம் முழுக்க இந்த குழம்பு வடத்த யூஸ் பண்ணி நீங்க சமையல் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நெனச்சீங்கன்னா, லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.